ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 24/7 நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் முதல் எவிக்ஷன், முதல் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடுத்தடுத்து குண்டை தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் நமக்கு சில தகவல்கள் வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஒருத்தவங்க கண்டிப்பாக எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ரூமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் என்னடா அது திருப்பியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு டாஸ்க்கும் வைக்கலை, ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சு கூட ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று அவங்க சரியாக பண்ணல அப்படின்ற ஒரு பேட்டர்னில் கூட எலிமினேஷன் வந்து பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக நான் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ணால் அது எப்படி வந்து ஃபேராக இருக்கும்? எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அன்ஃபேராக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வெளியேறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி 3 பேர் வந்துட்டுருக்கு. ஒன்று அர்ணவ், இன்னொன்று ஜாக்குலின், இன்னொன்று வந்து சச்சனா. ஸோ இதில் யார் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம். அடுத்து ஜாக்குலின் வந்து நேற்று நைட்லாம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே நிறையா பேர் வந்து என்ன இது ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க அடுத்த பிரியங்கா இந்த காலைல ஏஞ்சோடனே ஆரம்பிச்சிட்டால அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி? இப்போ பிக் பாஸ் கேம்னா எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போகணுமா? அதுக்கு நான் பிக் பாஸ் போகணும்? ஏங்க பேமெண்ட் கொடுத்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச நமக்கு ஒரு தப்புன்னு தோன்ற ஒரு விஷயத்த ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள்? ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே அடுத்த பிரியங்கா இவங்க, ஸோ இவங்களாம் வந்து செட் ஆகாது, இவங்க வந்து வேஸ்ட்டு, இவங்க வந்து சும்மா கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏங்க ஒரு பையன் பண்ணால் அது வந்து மாசுன்றீங்க, ஒரு பொண்ணு பண்ணால் அது வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி ஏன் பேசுகிறீங்க? அட்லீஸ்ட் ஷீ இஸ் ட்ரைங் டு ஸ்பைஸ் அப் த கேம். ஓகேங்களா? ஸோ அதுதான் காலையில் ஏஞ்சோடனே பவித்ரா, தர்ஷிகா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது பவித்ராலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்லின் வந்து திருப்பியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னமோ இது சரியாக படலை, இது ரொம்ப ட்ரிக்கியாக தெரியுது. ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் அதெல்லாம் வந்து தாண்டி ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு எலிமினேட் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறதே ஒரு அன்ஃபேராக இருக்குது. அதாவது போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸுக்கு வந்து அந்த பவரை கொடுத்துட்டீங்க நீங்கள். அதாவது நாமினேஷன் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். பவித்ரா சொல்கிறாங்க, ஏங்க விஜய் சேதுபதியிலேருந்து எல்லாமே அதுதானங்க முடிவு பண்ணியாச்சு, அவர் தானே ஒரு முடிவு எடுக்க சொன்னார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. தர்ஷிகா ஒன்று அதுக்கு தானே நானே வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன், இல்லாட்டி நான் அதுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அது நீ சொல்லுவோமா? பட் எனக்கு அது தப்பாக தெரியுது. இன்னும் இந்த முடிவு சரியாக எடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து அன்ஃபேராக இருக்குதுன்னு சொன்னேன். பவித்ரா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏம்மா நீ பேசுறது தான் புரியுது, ஆனால் ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிக்கோ, இந்த சுச்சுவேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்களுக்கு அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த வாரம் அவங்களும் வந்து ஏதாவது நமக்கு வந்து இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த டைமில் நம்மக்கிட்ட அவங்க திருப்பி வரலாம். அப்போ நம்ம அவங்கள வச்சு செய்வோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் அமையலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜாக்லின். இல்லை அது இப்படி கேட்டிருந்தா என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி கன்ஃபெஷன் ரூமுக்காச்சும் போ அப்படின்றாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கெலாம் போனாலும் அவங்க கூப்பிடணும்ல, அப்போ தான் நான் வந்து போக முடியும், சும்மா போய் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கேள்வி. அடுத்து எப்படிலாம் சமைக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷனும் போகுது. ஏன்னா உள்ள பாய்ஸ் சமைக்க போகிறாங்களா, கேர்ள்ஸ் சமைக்க போகிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன்லேயும் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஜாக்குலின் ஷீ இஸ் ஸ்டேயிங் இன் ஹர் பாயிண்ட்ஸ். அதாவது நான் பண்ணது தப்பு, நான் தப்பு பண்ண மாட்டேன். அதாவது இவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு, நான் பண்ண தப்பு இல்லை, இவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு, எனக்கு அது சரியாக படலை, நான் அதில் உடன்பாடு எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே அவங்க ஸ்டாண்ட் பண்ணி அதற்கான ஒரு வேவ்லெங்த்தில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரியா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேள்விகள்லாம் வந்து நறுக்குன்னு இருக்குது. ஒரு காஃபி போட்டோம் அப்படின்றாங்க. காஃபியை போட்டு விட்டு இவன் சும்மாவே காலைல ஏஞ்சி இப்படி பேசுகிறாலே, காஃபியை குடித்தா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ் லெவல் பண்ணி சும்மா வேறு லெவலில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னா அதுக்கே எல்லாம் பயந்து தெரியுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஜாக்குலின் ஸ்டார்டட் டு பிளே ஹர் கேம், சப்போர்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அதாவது இந்த வீட்டில் காசை வாங்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு கம்முன்னு போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு வந்து எவனும் வரல.
சரியா? இங்கே வந்திருக்கிறது ப்ளே பண்ணுறது. ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சா அதில் எப்படி எலிவேட் பண்ணலாம், எப்படி அந்த கேமை சுவாரஸ்யமாக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணுற ஜாக்குலினை நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து விளையாட முடியும், இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அந்த பிக் பாஸை ஒரு கேம் ஷோவாக பாருங்கங்க. இட்ஸ் அ மைண்ட் கேம் ஆக்சுவலி. எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு முடிவு தனியாக எடுக்கும்போது அவங்க தனியாக தெரிவாங்க அப்படிங்கிறது தான் கேம். அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஷீ ஸ்டார்டட் டு ப்ளே ஹர் கேம். ஸோ இன்னும் போக போக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாக்லின் கிட்ட வந்து கொடுக்குது. சரியா? இன்னொரு பக்கம் பவித்ரா காலைல எழுந்துச்சு மோட்டிவேஷன் சாங் பாடுறதா இருக்கட்டும், அப்புறம் கேமரா ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சில க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஓவியாவை லைட்டாக கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணாலும் ஓவியா அளவுக்கு அந்த ஒரு ஃபாஸ்ட்டு, ஒரு க்யூட்டு, ஒரு ரஜினிகாந்த் மாதிரிங்க ஓவியாலாம் வந்தாங்கன்னா அடித்து தூள் கிளப்பி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் பவித்ரா வந்து என்னை தனியாக புலம் போட்டிங்களேப்பா, தனியாக நான் வெயிட் பண்ணுறேன்னப்பா, ஏன்ப்பா என்ன கேமரா பார்க்குது, என்னப்பா இது, ஏன் நான் என்ன பண்ணுறேன், என்னை ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போய் கேமரா கிட்ட வந்து பேசுறது, சும்மா இந்த கான்வர்சேஷன் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. மக்களை வந்து எப்படியாச்சும் ஆக்டிவாக வச்சுக்கணும், மக்களுக்கு ஏதாவது வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க போகிறப்ப கேமரா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறது, கேமரா முன்னாடி அப்படியே சும்மா சிம்பிளாக வந்து அப்படி நடக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பவித்ராவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, எப்பப்பா தூங்கணும், காலைல இன்னும் வந்து வெல்கம் சாங் போட மாட்றாங்க. காலையில் என்ன டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரவீந்திர வந்து ஒரு குண்டை தூக்கி விட்டாரு. 5:30 மணிக்கு காலைல வந்திருக்கோண்டா அப்படின்ற மாதிரி. 5:30 மணிக்கு தான் வந்தோமா, அடப்பா அப்போ தான் 11 மணிக்கு தான் வந்து போட்டிருக்காங்க பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பாடெல்லாம் போட்டு பயங்கர டான்ஸ் ஆடி எல்லாத்துக்கும் ப்ரஷ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அர்ணவ், தர்ஷிகா இவங்க 2 பேர் பேசின அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். என்ன அப்படின்னா, சமையலை பற்றி பேசுகிறார்கள். அதாவது அன்ஷிதா விட்டா சும்மா 11 பேருக்கு சமைப்பா, நீ வேறு அப்படின்ற மாதிரி அர்ணவ் வந்து ஒரு இது பண்ண. தர்ஷிகா சொல்கிறாங்க, ஒரு சீனியர் பிளேயர் வந்தால் அவங்க வந்து சமைச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லா சீசன்லேயும் ஒரு சீனியர் பிளேயர் தான் வந்து அந்த ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க மொதல் வாரம். அப்போ சாப்பாடுக்கு தறி தத்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஃப்ளிட் பண்ண ஆரம்பிக்கிற தர்ஷிகா கிட்ட. சரி, லைட்டாக அப்படி ஒரு போகுது, அதாவது நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அப்படியே மைல்டாக போகுது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த எலிமினேஷன் பற்றியும் பேசுகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் எப்படிப்பா 24 மணி நேரத்தில் பண்ணுவாங்க, இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குப்பா. நம்ம சொன்னது தான், ஒரு டாஸ்க் வச்சு பண்ணால் கூட ஒரு ஓகே, நம்ம வந்து அதில் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா வெளியே போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. பட் சும்மா வந்துட்டு இன்னும் முகம் கூட ஒழுங்காக பார்க்கல எல்லாருமே, அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு எலிமினேஷன் பண்ணாங்கன்னா எப்படி, அது வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அடுத்து ரஞ்சித் லைட்டாக அர்ணவ் அப்படியே கிண்டி விட்டார். பார்த்தீங்களா, எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? அப்படியே போகும்போது ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டே இருந்தேன் அர்ணவ் டேவிலே. இன்னும் என்ன அவனுக்கு ஓசிடியா அப்படின்னாரு. ஒன்று இல்லை நான் சும்மா ஒன் டைம் தான் தொடக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். அதில் வந்து அந்த ரஞ்சித்துடைய கோவம் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளிப்பட்டுது. ஸோ ரஞ்சித் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிற அப்படிங்கிறது தான். ஸோ அஸ் ஃபார் அஸ் ஐ நோட்டிஸ்ட், யாரெல்லாம் கேமை வந்து கொஞ்சம் அணுகுறாங்க, அந்த கேமை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு, வேறு யாருமே கிடையாது. ஜாக்லின் ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா, 3வது தர்ஷிகா. இந்த கும்பல் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக ஒரு கேம் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆடியன்ஸ் கிட்ட. இன்னும் சுனிதா, அன்ஷிதா இவங்கெல்லாம் வந்து வெளியே வரல. பாய்ஸ் கேட்டகரியில் இப்போ தான் வந்து செட்டில் ஆகிட்டு எல்லாம் 6 அமர உட்காந்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வரிசையாக ஒரு பட்டாசாக வெடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.